அது நான் சொல்கிறத தப்பாகவே புரிஞ்சுக்கிறாங்க இல்லை நம்ம சொல்கிற விதத்தை வச்சு அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறாங்களா? இது என்னைக்காவது ஒரு நாள் அனலைஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஒரு சின்ன ஆங்கில வார்த்தை, ஐ சா ஹிம் வித் மை ஒய்ஃப், இப்படி எந்த எக்ஸ்பிரஷனும் இல்லாமல் சொன்னீங்க அப்படின்னா நிச்சயமாக கொச்சையாக தப்பாக தான் புரிஞ்சுக்குவாங்க. என் மனைவி கூட அவனோட பார்த்தேன், எவ்வளோ கொச்சையான வார்த்தை இல்லையா? நான் இப்போது அதே விஷயத்தை நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்காத மாதிரி எக்ஸ்பிரஷனோட சொல்கிறேனே, அப்போ புரிஞ்சுக்கலாம். ஐ சா ஹிம் வித் மை ஒய்ஃப் அப்படின்னா நான் அவனை பார்த்தேன், என் மனைவி என் கூட இருக்கும்போது அவனை பார்த்தேன் அப்படிங்கிற அர்த்தம் வருது. இதுதான் சொல்கிறத கூட அவங்க புரியும்படி, தப்பாக புரிஞ்சிருக்கிற மாதிரி இல்லை, அவங்க புரியும்படி நீங்கள் சொல்லணும். அதே மாதிரி கேட்கும்போது கூட அவசரப்பட்டு உங்களுக்கு வேண்டிய உங்கள் மனசு ஏற்றுக்கிற அர்த்தத்தில் புரிஞ்சுக்காதீங்க. என்ன சொல்ல வராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கோங்க. ஸோ சொல்கிறதுலையும் புரிதல் இருக்கணும், கேட்கறதுலையும் புரிதல் இருக்கணும். நாளைக்கு சந்திப்போமா?